ஹலோ நண்பர்களே, நம்ம தம்பியும் ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்று அவுட்டிங் போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த வண்டியில் வந்துட்டு ஸ்லோவாக போக போகிறாங்களாம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். அவளே வ்ளாக் பண்ணுறா. பாப்பா ஏறி நின்ன பிறகு அவங்க அம்மா வந்து தள்ளுவாங்களாம் பையா. இதில் நான் பையா மிதிச்சு. ஓகே, அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்துட்டு என்னென்னு தெரியுது, அந்த விளையாட்டு என்ன தெரியுதா? 1 2 3 4 இருக்கா. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு காலை வைக்கணும், 2 கட்டம் வர இடத்துல 2 காலை வைக்கணும். இவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். 2 1 போச்சு. அவசரத்தில் கடைசி போய் எல்லாத்தையும் மிதிச்சு விட்டா. இது ஜூக்கு வந்திருக்காங்க. என்ன முருகன் தெரியுதா உங்களுக்கு பின்னாடி? அந்த மரத்து சைடில், பாறாக்களுக்கு சைடில் ஒன்று தெரியுதா? சிறுத்தை. நடந்து வரத பாருங்க எப்படி இருக்குன்னு. கண்ணாடி மட்டும்தான்டா குறுக்க இருக்குது. இல்லைன்னா அதுக்கு சாப்பாடு தான் நம்ம எல்லாரும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, புள்ளி புள்ளியா. பாப்பா பயமே இல்லாமல் கண்ணாடிட்டே நிற்கிறா. கண்ணாடி குறுக்க இருக்கும்போது எப்படி நிற்கிறது? தம்பி சொல்லியிருக்கான் அங்கே கண்ணாடி கிட்ட நம்ம நிற்கக்கூடாதுன்னு. ஆனால் அவள் தைரியம் போய் நின்றுட்டுருக்கா. எப்படி சிப்ஸ் கொடுப்போம் நாங்கள். கண்ணாடி உடச்சிடும் உங்களுக்கு. இதுதான் ஓல்ஃப். நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்? நரின்னு சொல்லுவோமோ, ஓனாயின்னு சொல்லுவோமா? ஓனாய். இது நேற்று போட்ட வீடியோவில் அந்த ஃப்ளமிங்கோங்கிற பறவை. நம்ம ஊர்களில் அந்த கம்மாயில் குளத்துலலாம் தண்ணி வரும்போது இந்த பறவைகள் நம்ம பார்க்கலாம். அந்த ஃப்ளமிங்கோ இதுதான். நல்லா இருக்கு. இது குரங்கு வகைகள். குரங்குகள் அதன் வேலையை காட்டிக் கொண்டிருக்கின்றன. இது என்னது பஃபூனா, அந்த இதுமாதிரி சொல்லுவாங்க அந்த பேர். ரங்குனா பஃபூனா என்ன தெரியல. தம்பி நம்ம பேர் சொல்கிறான், கிடைக்க வேண்டியதான். பேக்கில் சிவப்பு கலர் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற ஜூவில் போய் பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு இதுன்னா, அங்கே உள்ள ஜூவில் பார்க்கணுன்னா நம்ம இப்படி வீடியோ எடிட் இதெல்லாம் பார்க்கணும். வேறு வழி இல்லை. இங்கே நிறைய நிற்கிது. குற்றாலத்தில் பார்க்காத குரங்கா. ஆத்தாடி பாம்பு. இது வைப்பங்கிறது. இதோட தமிழ் பேர் என்ன தெரியலையே. கட்டுவிரியன். கட்டுவிரியன் பாம்பு. எவ்வாறு இதுக்குள்ளே உள்ள வர சைச்சா. அந்த நடத்துகிறவங்க யாராவது பார்த்தாங்கன்னு வெளியே பார்த்து விட்றாங்க. என்னது இது? ஓ, அதோட காடா? இது என்ன பாம்புன்னு தெரியல. எனக்கு அடியில் ஒன்று கிடக்கு பாருங்க. என்னது மலைப்பாம்பா இருக்குமோ? இல்லை, அதுவும் அதுதான் ரசல்.
ரசல் வைப்பர்மாங்க. ஐயோ என்ன வைப்பர்? கட்டுவிரியன் பாம்பு. மரத்து மேலே நிற்கவா இருக்கணும். ஆத்தாடி ஆத்தா, அதோட மூஞ்சியை பார்த்தாலே பயமாக இருக்குது. எனக்கு பாவை பார்த்தாலும் பயம் கிடையாது. டக்குன்னு ஏதாவது திரும்பி பார்த்தோன்னா டக்குன்னு வந்துச்சுன்னா பயந்துடும். மற்ற வழியெல்லாம் பயமெல்லாம் கிடையாது. இந்த அவள் கேட்குறத பாரு, இது உண்மையிலேயே பாம்பான அவள் கேட்குறா. இவ்வளோ நேரம் என்ன வச்சுக்கிட்டு இருந்தா? இவ்வளோ நேரம் அவள் வந்து பொம்மையை நினச்சிட்டா. அவளுக்கு தடி அது எப்படி பாறைக்கட்டில் வாழ்கிறது இல்லைங்க, பாறைகளில் வாழ்கிற பாம்பு. அவங்க அம்மா டியூட்டிக்கு போயிருக்கு. இவங்க இந்த இடத்துல இருந்து முடிஞ்சு இறங்கும்போது அநேகமாக அவங்க அம்மாவும் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். இது முடிஞ்ச வாட்டி சாப்பிடாத போகிறது அவங்க பிளான் பண்ணிட்டுன்னு சொன்னாங்க. இங்கிலீஷு தெரிஞ்சவங்க வாஸ்துவங்க. கட்டையெல்லாம் போட்டு வச்சுருங்க. அதுக்குள்ள ஒரு பாம்பு கிடக்கு. இது நல்ல பாம்பாக இருக்கும். அதோட கலரை பார்த்தா நல்ல பாம்பாக தான் தெரியுது. என்னது இது? வேற மட்டும் காமிக்கல. டான்டாடா, என்ன தெரியுதா? இதுதான் இப்போதைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பில்டிங், புர்ஜ் கலிஃபா. நல்லா இருக்கா? இதெல்லாம் ஒரு நாள் பார்க்க போகணும். செமையாக இருக்குல்ல? இதில் எத்தனையோ ரூமுகள் உண்டு. எத்தனை பில்டிங் தெரியல. எப்படி ஆட்டுக்காலா மாட்டுக்காலாம் தெரியல. ஆனால் கறி தானே. ஆமாம், இங்கே குடும்பம் இப்போ ஃபேமிலியை சாப்பிட போயிருக்காங்க. ஆனால் பாவிகளை ஒரு முழு காலையை வெட்டி போட்டுருக்காங்களே, பயங்கரமாக இருக்குது. எத்தான் தண்டி. இதுதான் தம்பி வீட்டுக்காரி. இப்போ பாப்பா இந்த பக்கம் பயந்து உட்காந்துட்டு இருக்கேன். அவளை பாருங்கள், அந்த எலும்பு எடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்கிறது. என்ன பண்ணுறா? இப்போ அந்த எலும்புக்குள்ள ஒரு மஜ்ஜன் ஒன்று இருக்கும்ல, அதை வந்து கீழே ஒழுங்கு வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு. ஓ, திரும்பி பிடிக்க சொல்கிறாங்க. இன்றைக்கி அநேகமாக இடிச்சு அந்த பிளேட்டை உடப்பான்னு நினைக்கேன். கொடுமடா சாமி, என்ன வரமாட்டேங்கி. அந்த மாதிரி தான் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. ஓகே, பயங்கரமாக இருக்க வண்டியெல்லாம் ஸ்பீடாக எடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, இது தம்பி ஃபேமிலி வந்து அவங்க போகிற வீடியோலாம் போடுறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சேனல் இருந்தது, யூடியூப் சேனலு. அந்த சேனலில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் பிஸியாக இருக்கனால இப்போ போட முடியாமல் இருக்காங்க. அதனால் எனக்கு அனுப்பிவிட்டாங்க, நீங்கள் உங்கள் சேனலில் போடுங்கன்ட்டு. அதனால் தான் போட்டிருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம்.